9th standard மேத்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 3.14ல் the sum of two digit number and the number formed by interchanging the digits is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times of the sum of the digits of the first number. ஸோ ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு லைனாக பார்த்து நம்ம ஈக்குவேஷன் ரெடி பண்ணிகிட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். த சம் ஆஃப் எ 2 digit நம்பர், த சம் ஆஃப் எ 2 digit நம்பர். ஸோ அதோட வேல்யூவை தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10 1, அதாவது இது 1 அடுக்கில் இருக்குது, இது 10 மடங்கில் இருக்குது. ஸோ 10x + y அண்ட் த நம்பர் ஃபார்ம்டு பை இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ், அதாவது ஒய்யில் இருக்கிறத எக்ஸ்க்கு மாற்றணும், எக்ஸில் இருக்கிறது ஒய்க்கு மாற்றணும். ஸோ 10y + x, ஓகேவா. 10x ஃபஸ்ட்டு இதான் இனிஷியல் நம்பர், 10x + y + 10y + x, இது ரெண்டையும் சம் பண்ணால் 110 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து if 10 is subtracted from the first number, இந்த ஃபஸ்ட்டு நம்பரில் இருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் the new number is 4 more than என்னது 4 + 5 டைம்ஸ்னா into 5 the sum of the digits of the first number. sum of the first number அப்படின்னா 10x + y தான் எடுக்கணும். பட் digits of the first numberனு கொடுத்துருக்கனால x + y, ஓகேவா. ஸோ 10x + y - 10 is equal to 4 + 5 into x + y. ஸோ இதை சால்வ் பண்ணணும். எக்ஸ் டேர்மாகவும் ஒய் டேர்மாகவும் மாற்றி, இதையும் எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மாக மாற்றி 3 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ் ஒய்யை சேர்த்து எழுதணுன்னா அதுதான் அந்த ஃபஸ்ட்டு நம்பர் 64, ஓகேவா. அடுத்து த சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் இஸ் 12. ஸோ நியூமரேட்டர் எக்ஸ்னு எடுத்துக்கோம், டினாமினேட்டர் ஒய்னு எடுத்துக்கோம். ஸோ எக்ஸ் + y is equal to 12. இஃப் த டினாமினேட்டர் இஸ் increased by 3, so x by y plus 3, the fraction becomes 1/2. so equal to 1/2. x by y plus 3 na 1/2. so இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, ஸோ இது ரெண்டையுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நியூமரேட்டர் எக்ஸ், டினாமினேட்டர் ஒய், 5/7 அப்படின்ட்டு வரும். அடுத்து ஏபிசிடிஸ் சைக்ளிக் குவாட்ரேட்டர்னா 4 ஆங்கிளோட கூடுதல் நமக்கு இதில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா. அதாவது ஏ அண்ட் சி, அதே மாதிரி பி அண்ட் டி. ஸோ இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட ஏ + சி கூடுதல் 180 டிகிரி வரும், பி + டியோட கூடுதல் 180 டிகிரி வரும். ஸோ இதில் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் வரும், இதில் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் வரும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு தனித்தனியாக ஒன்னோட வேல்யூவும் கிடச்சிரும், ஓகேவா. On selling TV 5% gain and fridge at 10% gain, his shopkeeper gains 2000. But if he sells the TV at 10% gain and fridge at 5% loss, he gains 1500 on the transaction. Find the actual price of the TV and fridge, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 5% டிவி எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், ஃப்ரிட்ஜை ஒய்ன்னு வச்சுக்கோம். ஸோ 5% ஆஃப் எக்ஸ், ஸோ 5/100 into x + 10/100 into y is equal to ரெண்டையும் கூட்டினா 2000 ரூபாய் வருது. அடுத்து டிவியை இப்போ 10% கெயின், ஸோ 10/100 into x, இப்போ நஷ்டம். ஸோ -5/100 into y is equal to 1500. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, டிவி அண்ட் ஃப்ரிட்ஜோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும், ஓகேவா. 2 numbers are in the ratio 5:6. If 8 is subtracted from each of the numbers, the ratio becomes 4:5. Find the numbers. 2 numbers are in the ratio 5:6. அப்படின்னா என்ன அர்த்தம், x by y is equal to 5/6. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6x is equal to 5y வரும். ஸோ இதை எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரப்போ 6x - 5y is equal to 0. இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். அடுத்து if 8 is subtracted from the each of the numbers, மேலேருந்து ஒரு 8 கழிக்கிறோம், x - 8, கீழேருந்து ஒரு 8 கழிக்கிறோம், y - 8, அப்படின்னா அந்த ரேஷியோ 4/5 மாறிடுமா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சா. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days. So 4/x plus Chinese ஒய்னு வச்சுக்கிட்டோன்னா 4/y is equal to 1/3. 2 Indians and 5 Chinese. So 2/x plus 5/y னா 1/4. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், 1/x ஏனும் 1/y பின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதை வச்சு சால்வ் பண்ணி இந்தியன்ஸ் 18 டேஸில் முடிப்பாங்க, சைனீஸ் 36 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்.